ஹலோ யுவர்ஸ், இப்போ வந்து நம்ம 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆன்லைன் கேமோட ஹியரிங் என்னாச்சுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து புதுசாக ஒரு ஃபேண்டசி ஆப் லான்ச் ஆக போகுது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம புதுசாக லான்ச் ஆகிற ஆப்பை பற்றி பார்த்துடலாம். இது வந்து ஐபிஎல்லிருந்து இந்த ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஐபிஎல் 2026ல் ஆரம்பிக்க போகுது பார்த்தீங்களா? அதுக்கு உண்டான ஃபேண்டசி ஆப் தான் இது. ஏன்னா இப்போ வந்து ட்ரீம் லெவன் வந்து பெய்ட் கான்டெஸ்ட் கிடையாது, ஃப்ரீ கான்டெஸ்ட் போயிட்டாங்க. அது மாதிரி இதுவும் ஃப்ரீ கான்டெஸ்ட் தான், பெய்டு கான்டெஸ்ட்டாக வராது. ஐபிஎல் ஃபேண்டசி ஆப் வந்து இது முன்னாடி வந்து சைட்டில் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, நம்ம குரோம்லலாம் ஒர்க் ஆகிட்ருக்கோம். ட்ரீம் லெவன்லேயும் ஒரு பாட்டாக இருந்துச்சு. பட் நிறைய பேர் ப்ளே பண்ணியிருப்பீங்க, நிறைய பேருக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்காது. இப்போ அதை வந்து இவங்க வந்து ஒரு ஆப்பாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஎலுக்கு முன்னாடி வந்துடும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு 3-4 டேஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு எப்படி ப்ரைஸ் மணி என்ன மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து என்ட்ரி இருக்காது. அதுக்குள்ளே வவுச்சரோ அல்லது ஜெர்சி அல்லது உங்களுக்கு ஏதாவது பைக், கார் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். லாஸ்ட் இயர் அந்த மாதிரி தான் இருந்தது, இந்த இயரும் அந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் இயருக்கு வந்து மொத்தமாக ஐபிஎலுக்கே மொத்தமாக வந்து ஒரே ப்ரைஸ் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து எல்லா மேட்சுக்கும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஆட் வருமா, ஆட் மூலமாக தான் அவங்க ரெவன்யூ பார்த்து கொடுப்பாங்களான்ட்டு அது இன்னும் நம்மளுக்கு சரியாக தெரியல. ஆனால் கண்டிப்பாக எல்லா மேட்சுக்குமே ப்ரைஸ் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து இந்த வீக்கில் லான்ச் ஆயிரும். லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் என்ன எதாவது பெனிஃபிட் வேறு எதாவது இருக்கா நம்மங்கிறதா வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆன்லைன் கேமிங் பற்றி பார்த்துடலாம். இது வந்து லாஸ்ட்டு வீக்லேயே இது 17 வந்தது, மார்ச் 17. அதில் வந்து ஹியரிங் எடுக்கவே இல்லை. என்ன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, 3 ஜட்ஜு வேணும். பட் 3 ஜட்ஜுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு. 3 பெரிய கேஸ் நிறைய நடந்துகிட்ருக்கு. பட் 3 ஜட்ஜு வந்து அதில் அட் அ டைமில் அந்த கேஸை எடுத்து நடத்தணும். அதுவும் ஃபுல் டே ஆயிரும். அதனால் இது வந்து ஒரு தள்ளி போட்டுகிட்டே இருக்கனால அது மெயின் காரணம் அதுதான். சரிங்களா? அதனால் இப்போதைக்கு கேமிங் கேஸ் வந்து முடிகிற மாதிரி இல்லை. இப்போது நம்ம கேம் வந்து பெய்டு கான்டெஸ்ட் வரணும் அப்படின்னா கவர்மெண்ட்டு சைடு தான் ஏதாவது முடிவு பண்ணணும். ஏன்னா அந்த சட்டம் இன்னும் ஏற்றப்படாமல் இருக்கிறனால அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு முடிவு பண்ணால் மட்டும் நம்மளுக்கு சீக்கிரமாக வரலாம். அதுக்கப்புறம் கேஸும் வேறு ஏதாவது கேஸுக்கு மாறி அப்படி போயிடலாம். சரிங்களா? அதனால் கவர்மெண்ட் மட்டும் கை வச்சா தான், மனசு வச்சா தான் முடியும். மற்றபடி இப்போது நம்ம ஆன்லைன் கேம் கேஸ் எல்லாம் போயிட்டுருக்கனால இதெல்லாம் இப்போதைக்கு வர்ற மாதிரி இல்லை. நான் கேஸ் மறுபடியும் நெக்ஸ்ட் April 17 போயிடுச்சு, அன்றைக்கே நடக்குமாங்கிறது சொல்ல முடியாது. ஐபிஎல் முடிய வந்தால் தான் நிறையா பாசிபிள். பட் ஐபிஎல்லும் ஹியரிங்கே 17 ஆயிடுச்சு. இன்னொரு ஹியரிங் கண்டிப்பாக வரும். அதனால் ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது வர்ற மாதிரி பார்க்கணும். அதனால் நம்ம வரோன்னு சொல்லி வெயிட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரீ கான்டெக்ட்டை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேனல் வந்து எப்படியும் ஃப்ரீ கான்டெக்ட் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் டீம் வந்து ஒரு 2 to 3 டீம்கிட்ட நம்ம சேனலில் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து வரும். நீங்கள் டெலிகிராம் சேனல் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் 1 or 2 பிளேயரை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதனால் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க டெலிகிராம் லிங்கையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு ஃப்ரீ டீம் வரும். ஓகேங்களா? ஜிஎல் டீம் தான் வரும். அதில் வந்து நீங்கள் 1 or 2 சேஞ்ச் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீமை மேக் பண்ணி நீங்கள் ட்ரீம்லாம் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிடிஎஸ் சம்மந்தமாக இருக்கும். அது ரெடி பண்ணியாச்சு, பட் இன்னும் போஸ்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்துடும். டிடிஎஸ் சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டிடிஎஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் ப்ரூஃப் தான் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அதில் டிடிஎஸில் வந்து ஒரு சில டீட்டெயிலாம் வரும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, பாய்.